ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் ஆஃப் மேத். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் அப்படின்ற சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் பிஒய்க்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2023லேருந்து 2025 வரைக்கும் கேட்டிருக்க கொஷின்ஸை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் அப்படின்னா என்னன்றதை தான் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம். LACன்றது லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம் பொறுத்த வரையில் லாங்குவேஜ் என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுது அப்படின்றது தான் இந்த யூனிட்டோட முக்கியமான அப்ஜெக்டிவே. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ், லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. செகண்ட் ஒன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் அண்ட் இட்ஸ் டிஃபிகல்ட்டிஸ். லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதுவும் இல்லாமல் அதை அச்சீவ் பண்ணுறதுல இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்றத செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன், மோட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் லாங்குவேஜை உட்படுத்தி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குன்றதை லிஸ்ட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 மார்க் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்தது, ப்ளூரிலிங்குவலிசம் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ். லிங்குவலிசம் அப்படின்றது மொழி, ப்ளூரல் அப்படின்னும் போது மல்டிபிள் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அப்படின்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை எழுதணும். அடுத்தது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் LAC. லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமோட கொள்கைகள் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் எழுதணும். இதில் இம்பார்ட்டன்ஸ், பிரின்சிபல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10 மார்க்காகவும் கேட்பாங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் திங்கிங். லாங்குவேஜுக்கும் திங்கிங்க்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா திங்கிங் வித்தவுட் லாங்குவேஜ், திங்கிங் பிஃபோர் லாங்குவேஜ், திங்கிங் வித் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு திங்கிங் அண்ட் லாங்குவேஜுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது, பர்சனல் அண்ட் பெடகாஜிக்கல் இன்டகிரேஷன் ஆஃப் LAC. லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமில் சப்ஜெக்ட் ஓரியன்டாக இன்டகிரேட் பண்ணி எப்படி அந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணுறது, பர்சனலாக எப்படி அந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணுறது அப்படின்றத எழுதணும். அடுத்தது, நீட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் LAC. நீட்னா தேவை, அப்ஜெக்டிவ்ஸ்னால் குறிக்கோள்கள், பிரின்சிபல்ஸ்னால் கொள்கைகள் அண்ட் இம்பார்ட்டன்ஸ்னால் முக்கியத்துவம். LACக்கான தேவைகள், குறிக்கோள்கள், கொள்கைகள், அப்புறம் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எழுதணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஆல்ரெடி தனித்தனியாகவும் கொடுத்துருப்போம். இது ஒன்றா சேர்த்து 10 மார்க்கில் கேட்பாங்க. இம்பார்ட்டண்ட்டான கொஷின். யூனிட் 1 பொறுத்த வரையில் இவ்வளோ தான் கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே ஷார்ட்டாக ஒரு 5 மார்க்கும் ஒரு 10 மார்க்கும் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது வாங்க யூனிட் 2க்கு போகலாம். இப்போ யூனிட் 2 பொறுத்த வரையில் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, கான்செப்ட், ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்சி ஆஃப் ஹோம் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கூல் லாங்குவேஜ்னு ஒரு டாபிக் இருக்கும். எப்படி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை என்ஹான்ஸ் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு ஒரு டாபிக். அப்புறம் ஒரு 4 டெக்ஸ்ட்டோட நேச்சர் கொடுத்துருப்பாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக பிக்ஸு, கேல்ப்பு, கான்செப்ஷுவல் லிட்ரஸின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக் கொடுத்து முடிச்சிருந்துருப்பாங்க. அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஃபஸ்ட் ஒன், லாங்குவேஜ் மீனிங், கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். லாங்குவேஜ்னா என்ன, மீனிங் என்ன, அதோட கான்செப்ட் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன. இந்த ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். கூட வேறு எதனா இதில் இருக்கிற வேறு டாப்பிக்கை வச்சு 10 மார்க் கொஷின்லையும் கேட்பாங்க. ஃபங்க்ஷன்ஸை ஸ்கிப் பண்ணிடாமல் படிச்சுக்கோங்க. செகண்டு, நேச்சர் ஆஃப் டெக்ஸ்ட். எக்ஸ்பாசிட்டரி டெக்ஸ்ட், நரேட்டிவ் டெக்ஸ்ட், டிரான்சாக்ஷனல் டெக்ஸ்ட், ரிஃப்ளெக்டிவ் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னா 4 டைப் இருக்குது. அதோட நேச்சர் என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஷின். தேர்ட் கொஷின், டிரான்சாக்ஷனல் டெக்ஸ்ட் விசஸ் ரிஃப்ளெக்சிவ் டெக்ஸ்ட். ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஃபோர்த் ஒன், ப்ரொஃபிஷியன்சி ஆஃப் ஹோம் அண்ட் ஸ்கூல் லாங்குவேஜ். ஹோம் லாங்குவேஜ் வேறு, ஸ்கூல் லாங்குவேஜ் வேறு. நம்ம ரெண்டுத்துலேயுமே எப்படி ஒரு ப்ரொஃபிஷியன்ஸ் யூசர்ஸாக மாறுறது அப்படின்றத இந்த டாபிக். அடுத்தது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஆல்ரெடி சொன்னதா ஃபங்க்ஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்த ப்ரொஃபிஷியன்சி ஆஃப் ஹோம் அண்ட் ஸ்கூல் லாங்குவேஜ் ஒரு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், லிட்ரஸி ஸ்கில்ஸ். அப்படின்னா என்ன, ஒவ்வொரு ஸ்கில்ஸுமே என்ன அப்படின்றத எழுதிட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே ரிலேட்டடாக படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், ஷார்ட் நோட் ஆன் கேல்ப் ஸ்கில்ஸ், பிக் ஸ்கில்ஸ், கான்செப்ஷுவல் லிட்ரஸி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஷின். இல்லை தனித்தனியாக கேட்டாலும் 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அடுத்தது, ஹவு வில் யூ டெவலப் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஒரு லாங்குவேஜை நம்ம நல்லா ப்ரொஃபிஷியண்ட்டாக பேசணும், எழுதணும்னா எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கொஷின். இதை ஸ்ட்ராட்டஜிஸ் டு டெவலப் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அப்புறம் டிப்ஸ் டு டெவலப் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு வார்த்தையை மாற்றியும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, ஹோம் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கூல் லாங்குவேஜ் ப்ளே அ மேஜர் ரோல் இன் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இன் சில்ட்ரன், ஜஸ்டிஃபை. சில்ட்ரனோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் ஹோம் லாங்குவேஜும் சரி, ஸ்கூல் லாங்குவேஜும் சரி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதை ஜஸ்டிஃபை பண்ணி எழுதணும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்வால்வ் இன் இட்ஸ் டெவலப்மெண்ட். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ்னால் என்ன, அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத இந்த கொஸ்டினோட ஆன்சர். யூனிட் 3. யூனிட் 3ல் வந்து இன்டகிரேட்டட் கரிக்குலம் அப்படின்னு ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படி லாங்குவேஜை கரிக்குலம் நம்மளோட கண்டென்ட்டோட ஓரியன்டாக லாங்குவேஜையும் டெவலப் பண்ணுறதுன்றதா இந்த டாபிக். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் கரிக்குலம். இன்டகிரேட்டட் கரிக்குலமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். செகண்ட் ஒன் ரெக்கக்னிஷன் ஆஃப் மதர் டங். மதர் டங் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றத இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, எப்படி மதர் டங் லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மதர் டங் வந்து சைல்டோட டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ரோல்லாம் ப்ளே பண்ணுது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக எழுதணும். இது இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஸ்டின். அடுத்தது காயில்ஸ் 4C's கரிக்குலம். எக்ஸ்பிளைன் ஹவு இட் ஆக்ட்ஸ் ஆஸ் த ஃபவுண்டிங் பிரின்சிபல் ஆஃப் CLIL. CLIL அப்படின்றது கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் லேர்னிங். கண்டென்ட்டையும் லாங்குவேஜையும் ஒருங்கிணைந்த ஒரு லேர்னிங்க்கு 4C கரிக்குலம் எந்த வகையில் ஃபவுண்டிங் பிரின்சிபலாக இருக்குது, அந்த 4C கரிக்குலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 மார்க் கொஸ்டின். தனியாக கேட்டாலும் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்தது நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், NCF அனலைஸ் எக்ஸ்பிளைன். தேர்ட் யூனிட்டில் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்னே ஒரு தனி டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் வந்து என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். அடுத்தது டைப்ஸ், மீனிங், கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் கரிக்குலம். இன்டகிரேட்டட் கரிக்குலம்னா என்ன, டைப்ஸ் என்ன, அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை எழுதணும். இதில் கீ ஃபீச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அடுத்தது மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் இன்டகிரேஷன். கரிக்குலம் இன்டகிரேஷனில் வந்து ஒரு 5 மாடல் இருக்கும். அந்த 5 மாடலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனித்தனியாக நேம் படி கேட்கலனாலும் எக்ஸ்பிளைன் எனி 2 மாடல்ஸ், எக்ஸ்பிளைன் எனி 3 மாடல்ஸ் அந்த மாதிரி கேட்டுட்டு இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அனலைஸ் கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் லேர்னிங் டீச்சிங் அப்ரோச்சஸ் இன் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமில் கண்டென்ட்டையும் லாங்குவேஜையும் இன்டெகிரேட் பண்ண லேர்னிங்கோட டீச்சிங் அப்ரோச்சஸ் என்னென்ன, எப்படி வந்து ஒரு டீச்சர் இந்த டாப்பிக்கு கிளாஸ் ரூமில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத எழுதணும். அடுத்தது மல்டி டிசிப்ளினரி அண்ட் இன்டர் டிசிப்ளினரி கரிக்குலம் இன்டகிரேஷன். மல்டி டிசிப்ளினரினா மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸை வந்து ஒன்றா கொண்டு வந்து அது வழியாக டீச் பண்ணுறது. இன்டர் டிசிப்ளினரினா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கரிக்குலம் இன்டகிரேஷன் பண்ணுறது மூலயமா என்னென்ன நடக்குது அப்படின்றத எழுதணும். அடுத்தது மல்டி டிசிப்ளினரி அண்ட் ஸ்பைரல் மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் இன்டகிரேஷன். மல்டி டிசிப்ளினரின்றது ஒரு தனி டாபிக், ஸ்பைரல் மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் இன்டகிரேஷன்றது தனி டாபிக். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எழுதணும். இது யூனிட் 4. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் மற்ற சப்ஜெக்ட்ஸை மாதிரியே இதுவும் வந்து தியரிஸ் நிறைய இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எந்த தியரியுமே நம்ம ஸ்கிப் பண்ணிட முடியாது. நான் கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிளாட்டோஸ் ப்ராப்ளம்ஸ் தியரி ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க எந்த கொஷினையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லாங்குவேஜ் லேர்னிங்கில் இருக்கிற ப்ராப்ளம் தியரியை பற்றி பிளாட்டோ என்ன சொல்லியிருக்காரு. அடுத்தது கார்ட்டீசியன் தியரி ஆஃப் லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன். லாங்குவேஜ் ப்ரொடக்ஷனை பற்றி கார்ட்டீசியன் என்ன தியரி கொடுத்துருக்காரு. தேர்டு மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் B.ED காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜிலையும் பார்த்துருப்போம். ஸோ அதில் B.ED சொல்கிற மேஜர் ஸ்டேஜஸ் என்ன. Vygotsky's cultural tool for language learning, its educational implications. Vygotsky சொன்ன லாங்குவேஜ் லேர்னிங்கோட கல்ச்சுரல் டூல் என்ன, அதோட எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இது எல்லாமே தியரிஸாக தான் இருக்கும். அடுத்தது ஸ்கின்னர்ஸ் இமிட்டேஷன் தியரி ஆஃப் லாங்குவேஜ் அக்விசிஷன். நெக்ஸ்ட்டு B.ED's வியூ ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங். இந்த அடுத்தது கிராஷன்ஸ் மானிட்டர் தியரி. இது தனி டாபிக், இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். சாம்ஸ்கிஸ் யூனிவர்சல் கிராமர் தியரி. ஸ்கியூமன்ஸ் அக்கல்ச்சரேஷன் தியரி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நான் கொடுத்துருக்க எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எதனா ஒன்று நம்மளுக்கு மாற்றி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் படிச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதை தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் பைலிங்குவல் எஜுகேஷன். பைலிங்குவல் எஜுகேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் பைலிங்குவல் எஜுகேஷன். பைலிங்குவலாக இருக்கிறது மூலயமா, பைனா 2, லிங்குவல்னா லாங்குவேஜ். ஸோ 2 லாங்குவேஜ் மூலயமா நம்ம எஜுகேஷன் படிக்கிறப்ப அதோட பெனிஃபிட்ஸ் என்ன. ரீடிங் ப்ராப்ளம் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு புவர் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் புவராக இருக்கும்போது அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த ரீடிங் ப்ராப்ளமை காஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்த கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் ஓரல் லாங்குவேஜ் இன் த கிளாஸ் ரூம் தட் ப்ரமோட்ஸ் லேர்னிங் இன் த சப்ஜெக்ட் ஏரியா. ஓரல் லாங்குவேஜ் எப்படியெல்லாம் டெவலப் பண்ண முடியும் கிளாஸ் ரூமில், அது எந்த வகையில் சப்ஜெக்ட் ஏரியாவில் லேர்னிங்கை ப்ரமோட் பண்ணுதுன்றதை எழுதணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ரீடிங் ப்ராப்ளம் ஃபேக்டர்ஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அப்பப்போ ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்.
அடுத்தது சேலஞ்சஸ் ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜ் இன் மல்டிகல்ச்சுரல் கிளாஸ் ரூம். மல்டிகல்ச்சர் இருக்க கிளாஸ் ரூமில் லாங்குவேஜ் டீச் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது? ஒரு குழந்தை குஜராத்தியாக இருக்கும், ஒரு குழந்தை வந்து மராத்தியாக இருக்கும், ஒரு குழந்தை ஹிந்தி பேசும், ஒரு குழந்தை தமிழ் பேசும், ஒரு குழந்தை இங்கிலீஷ் பேசும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களுக்கு ஒவ்வொரு மதர் டங் இருக்கும். அந்த மாதிரி மல்டிகல்ச்சரில் இருக்க கிளாஸ் ரூமில் ஒரு காமன் லாங்குவேஜை டீச் பண்ணுறதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குன்றதை எழுதணும். அடுத்தது லிங்குவிஸ்டிக் இன்டர்டிபெண்டன்ஸ் அண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் பைலிங்குவல் அண்ட் மல்டிலிங்குவல் சில்ட்ரன். லிங்குவல் சில்ட்ரனுக்கும் மல்டிலிங்குவல் சில்ட்ரனுக்கும் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கும் லிங்குவிஸ்டிக் இன்டர்டிபெண்டன்ஸ்க்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அடுத்த கொஸ்டின் நேச்சர் ஆஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இன் கண்டென்ட் ஏரியாஸ். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட நேச்சர் கண்டென்ட் ஏரியாஸில் என்னென்னவா இருக்கும்ன்றதை லிஸ்ட் பண்ணணும். How will you develop writing skills in specific content areas among children? இது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் ரைட்டிங் ஸ்கில்ஸ்னும் கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு கண்டென்ட் ஏரியாஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ரைட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவோம். ரீடிங் இன் கண்டென்ட் ஏரியாஸ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அதில் ரீடிங் வந்து எப்படியெல்லாம் இருக்குது, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதில் டெவலப்மெண்ட் எப்படி பண்ண முடியுன்றதை சொல்லணும். Last up, what is bilingualism? How it differs from multilingualism? How these affects the education of children? Challenges faced in teaching multilingual classroom. So bilingualism எல்லாம் என்ன, மல்டிலிங்குவலிசம்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனை இது எந்த வகையில் பாதிக்குது, நமக்கு டீச்சர்ஸாக மல்டிலிங்குவல் கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம், இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஸோ இந்த கொஷின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.